Hi everyone. 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரியில் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து ஆசிட் பேசஸ். ஸோ அந்த சாப்டருடைய லாஸ்ட் பார்ட்டாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேஜஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக லைவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு 3 இல்லை 4 பேர் லைவில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த சாப்டரை முடிச்சிடுவோம். எவ்வளோ லாங்காக போனாலும் சரி. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, மேபி அடுத்த பார்ட்டில் லைவ் முடிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வாங்க டாபிக் எல்லாரும் போகலாம். ஏற்கனவே பார்ட் 6 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் மினிட், என்ன பார்த்துருக்கோம்னா ஓகே, பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 6 கண்டினியூ பண்ணுறோம். 5 2.4.3 கெமிக்கல்ஸ் ஃப்ரம் காமன் சால்ட். ஸோ காமன் சால்ட் என்ன இருக்கு அப்படின்னா NaCl. இந்த காமன் சால்ட்ல இருந்து என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், காமன் சால்ட்ல இருந்து என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் நம்மளால டிரைவ் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம். By now you have learned that the salt formed by the combination of hydrochloric acid and sodium hydroxide solution is called sodium chloride. So hydrochloric acid HCl plus sodium hydroxide. Hydrochloric acid is ஒரு acid, sodium hydroxide is ஒரு base. Acid plus base gives salt plus water. இல்லையா? Fine. ஸோ இதில் சால்ட் என்ன அப்படின்னா NaCl plus வாட்டருடைய ஃபார்முலா H2O. இங்கே இருக்கிற OH, இங்கே இருக்கிற H எடுத்துட்டு HOH வாட்டராக போயிடுச்சு. அப்போ இந்த Na இந்த Cl எடுத்துக்கிட்டு NaCl சால்ட்டை கொடுக்குது. ஸோ சோடியம் குளோரைடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஒன்றா சேர்ந்து தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நம்மளுக்கு தெரியும் இல்லை? திஸ் இஸ் த சால்ட் தட் யூ யூஸ் இன் ஃபுட். ஸோ நம்மளுடைய உணவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சால்ட் இதுதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாமா, குட் மார்னிங் சொல்லலாமா? 11:42 AM தான், 12 வரைக்கும் AM தான், அதனால நம்ம குட் மார்னிங்கே சொல்லலாம். ஓகேவா? Okay, you must have observed in the above activity that it is a neutral salt. So கிடைச்ச ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆசிடும் பேஸும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னதுன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்போ கிடைக்கிற சால்ட் கண்டிப்பாக என்ன சால்ட்டாக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் ஒன்றா சேருது. ஸோ நியூட்ரலாக தான் இருக்கும். சப்போஸ் ஸ்ட்ராங் ஆசிட் கூட வீக் பேஸ் இருந்துச்சுன்னா அது அசிடிக்காக இருக்கும். வீக் ஆசிட் கூட ஸ்ட்ராங் பேஸ் இருந்துச்சுன்னா அது பேசிக்காக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 5ல பார்த்துருக்கோம். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல இருந்து ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் சாப்டர் பார்ட் 1ல இருந்து கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டாபிக் நல்லா புரியும். ஓகேவா? பாதியில பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. ஸோ பார்ட் 6 நம்ம நடத்துறோம் அப்படின்னா பார்ட் 5 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் இப்பதான் நீங்க என்னுடைய வீடியோஸ் பாக்குறீங்கன்னா தயவு செய்து போய் பாட்காஸ்ட்ல இதே சேனல்ல என்ன இருக்கும்னா இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்கும், அதை லைன் பை லைனா பாருங்க. சரியா? ஃபைன். Seawater contains many salts. Seawater contains many salts dissolved in it. Okay. ஸோ சால்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சால்ட்ல என்ன இருக்குன்னா சீ வாட்டர்ல நிறைய சால்ட் கண்டெயின் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் மட்டும் இல்லை, மெக்னீஷியம் குளோரைட், அமோனியம் குளோரைட், காப்பர் சல்ஃபேட், கால்சியம் புரோமைட், இந்த மாதிரி நிறைய சால்ட் சீ வாட்டர்ல இருக்கும். பட் நம்மளுக்கு சோடியம் குளோரைட் மட்டும் தான் தேவை இல்லை. எல்லா சால்ட்டையும் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட முடியாது. NaCl மட்டும் தான் சாப்பிட முடியும். Seawater contains many salts dissolved in it. Sodium chloride is separated from this salt. So இந்த saltல இருந்து அந்த உப்புக்கள்ல இருந்து நம்ம sodium chloride அப்படின்ற உப்பை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். Deposits of solid salt are also found in several parts of the world. ஸோ உலகத்துல நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் தண்ணில இருந்து சால்ட்டை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி செப்பரேட் ஆகி சால்ட் மட்டுமே நிறைய இடத்துல படலங்களா இருக்கு. ஓகேவா? சால்ட் பெட்ஸ் இருக்கு, அதுல இருந்து கூட நம்ம சால்ட்டை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். Fine. These large crystals are often brown due to impurities. ஸோ இந்த சால்ட்லாம் கடல் ஓரக்க படிஞ்சிருக்கும் போது அது ரொம்ப நாள் கழிச்சு அதுல இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து சேர்ந்து ஒயிட்டா இருக்கிற சால்ட் என்னவா மாறிடும்னா ப்ரௌனா மாறிடும். ஃபைன். திஸ் இஸ் கால்டு ராக் சால்ட். இந்த சால்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரௌன் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த சால்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? ராக் சால்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன்.
Okay. These beds of rock salts were formed when seas of a bygone age dried up. ஸோ கடல் ரொம்ப வத்தி போக ஆரம்பிச்சுச்சுன்னா, தண்ணிலாம் உள்ளார இழுக்கப்பட்டுச்சுன்னா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, பெட்ஸ் ஆஃப் ராக் சால்ட் உப்புக்கள் பெட் மாதிரி அப்படியே படலங்களா நிறைய பட்டப்பட்டையா கடலோரக்க இருக்கும்னு சொல்றாங்க. ராக் சால்ட் இஸ் மைண்ட் லைக் கோல். ஸோ எப்படி நிலக்கரிலாம் நம்ம சுரங்கத்துல இருந்து எடுக்கிறோமோ, அதே மாதிரி ராக் சால்ட்டையும் நம்ம மைண்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் அபவுட் மகாத்மா காந்திஸ் தண்டி மார்ச். ஸோ மகாத்மா காந்தியோடைய தண்டி மார்ச் ரொம்ப ஃபேமஸான ஒன்று இல்லையா? மை ஸ்ட்ரகிள் அப்படின்ற புக்லயும் இருக்கும். ஈவன் தண்டி மார்ச். டிட் யூ நோ தட் சோடியம் குளோரைட் வாஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் இன் அவர் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம்? ஸோ நம்மளுடைய சுதந்திரத்துக்கான போராட்டத்துல உப்புக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. உப்புக்காக காந்தி போனார் தண்டி. அவர் திரும்பி வர யாராவது தந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். சந்தானம் சொல்லுவாரு ஜெயம் ரவியை பார்த்து. ஸோ யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த டைலாக்ஸை கமெண்ட்ல சொல்லி முடிங்க, என்ன டைலாக்னு தெரிஞ்சிச்சுன்னா. ஃபைன். ஸோ சோடியம் குளோரைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நம்மளுடைய ஃப்ரீடம்லையும் கூட அது இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. ஐ மீன் முக்கியமாக பங்கு வகிச்சுன்னு சொல்றாங்க. காமன் சால்ட் எ ரா மெட்டீரியல் ஃபார் கெமிக்கல். ஸோ காமன் சால்ட் அப்படின்றது என்னன்னா சோடியம் குளோரைட் இல்லையா? இந்த காமன் சால்ட்ன்றது என்னன்னா ஒரு ரா மெட்டீரியல் ஃபார் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கெமிக்கல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோடியம் குளோரைட் தான் ஒரு சோர்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ரா மெட்டீரியல் அர்த்தம்னா சோர்ஸ். அந்த சோடியம் குளோரைடை நான் ஒன்று செய்யும் போது அது வேற ஒன்றா மாறும். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் வாட்டர் ஆட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹைட்ரேஷன் ஆர் ஹைட்ராலிசிஸ்னு சொல்லணும், அடிஷன் ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டர் ஆட் பண்ணா எனக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. லைக் தட் சோடியம் குளோரைட் எடுத்துட்டு பிரைன் சொல்யூஷன் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி அதை நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா குளோரின் கேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குளோரின் கேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சோடியம் குளோரைடு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல். அதை வச்சு நிறைய எலமெண்ட்ஸை நிறைய காம்பவுண்ட்ஸை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால இட்ஸ் அ ரா மெட்டீரியல், அப்படி இல்லைன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Fine. Common salt, a raw material for chemicals. The common salt thus obtained is an important raw material for various materials of daily use. ஸோ டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலா அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா சோடியம் குளோரைட் தான் அப்படின்னு சொல்றாங்க. such as sodium hydroxide, baking soda, washing soda, bleaching powder and many more. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இதுதான் நம்ம சோப்லலாம் பயன்படுத்துவோம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம், சோடா மாவு, அதை பயன்படுத்துறதுக்கும் சரி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாஷிங் சோடா துணி சோடா மாவுன்னு சொல்லுவாங்க சரிங்களா? துணி துவைக்கிறதுக்காக சில சோடா மாவு பயன்படுத்துவாங்க, ஒயிட்டா இருக்கும். அப்படி ஐ மீன் துணி ஒயிட்டா மாறுறதுக்காக. ஃபைன். ஸோ பேக்கிங் சோடா சோடா மாவு சமையலுக்கும் சரி அல்லது துணி துவைக்கிறதுக்கு சலவை சோடா சமையல் சோடா அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. பேக்கிங் சோடா, வாஷிங் சோடா. ஸோ இந்த சோடா மாவுகள், அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு, ப்ளீச்சிங் பவுடர் எல்லாருக்கும் தெரியும்ல. ஏதாவது எங்கேயாவது குப்பை சாக்கடைலாம் இருந்துச்சுன்னா அது பக்கத்துலலாம் கண்டிப்பா இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம். பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரியான வைரஸ் மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸால நிறைய நோய்கள் வரலாம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதை ஆக்சிடைஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா கிருமிகளை கொல்லும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான இது எல்லாத்தையும் ப்ளீச்சிங் பவுடரையோ சோடியம் ஹைட்ராக்சைடையோ பேக்கிங் சோடாவையோ வாஷிங் சோடாவையோ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு எதுதான் ரா மெட்டீரியல், எதுதான் முக்கியமான பொருள், மூலப்பொருள் அப்படின்னா சோடியம் குளோரைட் தான், NaCl தான். இந்த NaCl வச்சு தான் மீதி எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்றேன். லெட் அஸ் see how one substance is used for making all these different substances. இந்த ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்படி இந்த எல்லா சப்ஸ்டன்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? Okay, sodium hydroxide. When electricity is passed through an aqueous solution of sodium chloride called brine. So சோடியம் குளோரைடு இருக்கு, உப்பு இருக்கு. அந்த உப்பை தண்ணியில கரைச்சி வச்சிருந்தா அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னன்னா பிரைன் அப்படின்னு சொல்லணும். BRINE, BRAIN கிடையாது, BRINE அப்படின்னா பிரைன் அப்படின்னு சொல்லணும். உப்பு தண்ணி, உப்பு கரைசல், பிரைன். ஸோ இந்த பிரைன் சொல்யூஷன் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றோம். உப்பு தண்ணியில கரண்ட்டை பாஸ் பண்றோம், 2 எலக்ட்ரோட்ஸை டிப் பண்ணி. இட் டீகம்போசஸ் டு ஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு. த ப்ராசஸ் இஸ் கால்டு குளோர் அல்கலி ப்ராசஸ். ஸோ நான் சோடியம் குளோரைடு தண்ணியில கரைச்சி டிசால்வ் பண்ணிட்டு அதுல கரண்ட்டை பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் குளோரைடு டீகம்போஸ் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா குளோர் அல்கலி, CHLOR, குளோர், குளோரின் வர்றதுனால குளோர், அல்கலி பேஸ் வர்றதுனால சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு அல்கலி தானே,
அப்ப குளோரினும் ஆல்கலியும் கிடைக்கிறதுனால குளோர் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு குளோர் ஃபார் குளோரின் அண்ட் ஆல்கலி ஃபார் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே தானே? குளோர்ன்றது எதுக்காக யூஸ் பண்றோம்? குளோரின் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால குளோரின் சொல்றோம். ஆல்கலின்றது எதுக்கு யூஸ் பண்றோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு பேஸ் ஆல்கலி ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால ஆல்கலின் யூஸ் பண்றோம். குளோர் ஆல்கலி ப்ராசஸ். சோடியம் குளோரைட் treated with water to form. சோடியம் என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கிற OH H2O நம்ம எப்பயுமே எப்படி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. H பிளஸ் OH மைனஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் வாட்டரை உருவாக்கி இருக்கும். அப்போ சோடியம் என்ன பண்ணுது அப்படின்னா கேட்டையான் டேக்ஸ் ஹைட்ராக்சைடு அயன் NaOH அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ரிமைனிங் HCl எடுத்துக்கிட்டு HCl போகணும் இல்லையா? பட் இங்க என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரோலிசிஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணதுனால குளோரின்லாம் கேஸ் ஆகும், ஹைட்ரஜன்லாம் கேஸ் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? குளோரின் கேஸ் இஸ் கிவன் ஆஃப் அட் த ஆனோடு. குளோரின் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அதனால அது எங்க போகுதுன்னா ஆனோட்ல போகுது. ஆனோட்னா என்னதுன்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு பக்கத்துல குளோரின் கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ஹைட்ரஜன் கேஸ் அட் த கேத்தோடு. ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் H பிளஸ்ன்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் எங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கேத்தோடு நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு பக்கத்துல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இஸ் ஃபார்ம்டு நியர் த கேத்தோடு. சோடியம் ஹைட்ராக்சைடு எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா கேத்தோடுக்கு பக்கமா தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, பிரைன் containing NaOH. அந்த NaOH மட்டும் தனியா நம்ம பிரிக்கிறோம். Fine. The three products formed in this process are all useful. So இங்க கிடைக்கிற குளோரின் கேஸை நம்ம தனியா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளீச்சிங் பவுடருக்காக, ப்ளீச்சிங் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம குளோரினை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபைன். அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸையும் நம்ம ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் ஆக்ட் ஆஸ் எ ஃபியூவல். சரியா? ஹைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு ராக்கெட் மாதிரி, ராக்கெட்டுக்கு நம்ம எப்படி ஃபியூவல் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இதை ஃபியூவலா யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் டீசல்லாம் காருக்குலாம் பைக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸையும் நம்ம ஃபியூவலா யூஸ் பண்ணுவோம், எரிபொருள். ஓகே, ஸோ இந்த மூணுமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளோர் ஆல்கலி ப்ராசஸுடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஸ்விம்மிங் பூல், பிவிசி, டிஸ்இன்ஃபெக்டன்ட், சிஎஃப்சிஎஸ், பெஸ்டிசைட்ஸ், இது எல்லாத்துலயுமே எனக்கு குளோரின் கேஸ் பயன்படுது. வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும், ஸ்விம்மிங் பூல்ஸை சீக்கிரமா பாசி வராம தடுக்கிறதுக்கு, பிவிசி பைப்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, பாலிவினைல் குளோரைட்னு சொல்லுவோம், அதுல குளோரின் தான் இருக்கு. வினைல் காம்பவுண்ட்ல CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன், இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரினை சேர்த்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா எத்திலீன் குளோரைட் கிடைக்கும். CHCl அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த காம்பவுண்டுக்கு பேரு வினைல் குளோரைடு. இதை நிறைய டைம்ஸ் எடுத்துக்கிட்டு பாலிமரைசேஷன் பண்ணா பாலி வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம், பிவிசி. ஓகேவா? பிவிசி பைப்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, பிளாஸ்டிக் பைப்ஸ், தண்ணி போறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ற எல்லா பைப்ஸும், கரண்ட் ஒயர் போறதுக்கு யூஸ் பண்ற பைப்ஸ்லாம் பிவிசி பைப்ஸா தான் இருக்கும். ஸோ பிவிசி பிளாஸ்டிக் பைப்ஸ் ஸ்விம்மிங் பூல்ஸ்ல பாசி வளராம தடுக்கிறதுக்கு, டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு, சிஎஃப்சிஸ் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் செய்யறதுக்கு, அதாவது ஃப்ரீயான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎஃப்சி அப்படின்னா உண்மையிலேயே என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ரிஜரன்ஸ் எல்லாத்துலயும், ஃப்ரிட்ஜ், ஏசி, இந்த மாதிரியான குளிரூட்டும் சாதனங்கள் எல்லாத்துலயும் ஃப்ளூரினும் குளோரினும் கண்டிப்பா இருக்கும். சரியா? அதனுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கும். பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்தா, டிடிடி மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளா நம்மளுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்துலயுமே குளோரின் எனக்கு பயன்படுது. அதே மாதிரி ஹைட்ரஜன் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா ஃபியூயல், எரிபொருளா பயன்படுது. நிறைய பொருள்கள்ல எரிபொருளா பயன்படுது. தென் மார்கரைன், மார்கரைன்ல பயன்படுது. அமோனியா ஃபார் ஃபெர்டிலைசர்ஸ், அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, அமோனியா ஒரு ஃபெர்டிலைசர் இல்லையா? அமோனியாவை போட்டா செடியெல்லாம் பயிரெல்லாம் நல்ல மகசூல் தரும். இந்த அமோனியா அப்படின்ற ஒரு ஃபெர்டிலைசரை தயாரிக்கிறதுக்கு எனக்கு ஹைட்ரஜன் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ பிரைன் சொல்யூஷன் நத்திங் பட் சோடியம் குளோரைடு பிளஸ் வாட்டர், உப்பு தண்ணி. இதுக்கு பேர் தான் பிரைன். இந்த பிரைனை உள்ளார அனுப்பிச்சு கேத்தோடு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆனோடு, செகண்ட் இருக்கிறது கேத்தோடு. இந்த எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் கரண்ட்டை பாஸ் பண்ற எலக்ட்ரோலைசிஸ். அப்போ எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு மெம்பரேன் கொடுத்துருக்காங்க, மேபி செமி பெர்மியபிள் மெம்பரேன், SPM அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வழியா அயான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும், பட் மாலிகுல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த மாதிரி செமி பெர்மியபிள் மெம்பரேன் வச்சுட்டு பார்க்குறோம். தென் கேத்தோடுக்கு நியரரா, கேத்தோடுக்கு பக்கத்துல தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா NaOH சொல்யூஷன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஆனோடுக்கு பக்கத்துல குளோரின் கேஸ் கிடைக்குது, கேத்தோடுக்கு பக்கத்துல, கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, கேத்தோடுக்கு பக்கத்துல எனக்கு சொல்யூஷன்ல என்ன இருக்குன்னா NaOH இருக்கு. ஃபைன். டீக்ரீசிங் மெட்டல், மெட்டல்ஸ்ல கிரீஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு, சோப் தயாரிக்கிறதுக்கு, டிட்டர்ஜென்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு. சோப் வேற, டிட்டர்ஜென்ட் வேற. ஏன்னா சோப் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், டிட்டர்ஜென்ட் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பேப்பர் மேக்கிங், பேப்பரை தயாரிக்கிறதுக்கு, பேப்பர் பல்ப்ல இருந்து பேப்பர் தயாரிக்கிறதுக்கு. ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ், சில ஃபைபர்ஸ்லாம் நம்மளுக்கு நேச்சுரலா இல்லாம, நேச்சுரல் ஃபைபரா இல்லாம ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் இருக்கு. நேச்சுரல் ஃபைபரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபைபரை செய்யறதுக்கு எனக்கு NaOH தேவைப்படுது. இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த சார்க் ஆல்கலி, சாரி குளோர் ஆல்கலி ப்ராசஸ். ஸோ அது எல்லாத்தையுமே அங்கேயே கொடுத்துட்டாங்க பக்கத்துல. ஓகே, ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச்சிங் பவுடருடைய ஃபார்முலா எழுதிருக்காங்க, கால்சியம் ஆக்சிக்ளோரைட் CaOCl2. எக்ஸாக்டா இது கிடையாது, பட் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா?
You have already come to know that chlorine is produced during the electrolysis of aqueous sodium chloride. பிரைன் சொல்யூஷன்ல இருந்து சோடியம் குளோரைடு அக்வஸா இருந்துச்சுன்னா வாட்டர்ல கரைச்சி வச்சிருந்தா அதுல இருந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், குளோரின் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு இப்பதான் பார்த்தோம் இல்லையா. சரி, திஸ் குளோரின் கேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ இந்த குளோரின் கேஸ் தான் எனக்கு எதுக்கு பயன்படுதுன்னா ப்ளீச்சிங் பவுடரை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தயாரிக்கிறாங்க? ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஆக்ஷன் ஆஃப் குளோரின் ஆன் ட்ரை ஸ்லாக்டு லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஸ்லாக்டு லைம் அப்படின்றது லைம் வாட்டர், கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த லைம் வாட்டர் கூட குளோரினை பாஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற ஹைட்ரஜன்லாம், அதாவது 2H ஒரு ஓ எடுத்துட்டு வாட்டரா போகுது. தென் அந்த இடத்துல 2 குளோரின் வந்து சேருது, CaO Cl2 கால்சியம் ஆக்சி குளோரைடு அப்படின்னு ஒன்று கிடைக்குது. இதுக்கு பேர் தான் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்றாங்க. தோ த ஆக்சுவல் காம்போசிஷன் இஸ் குவைட் காம்ப்ளெக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இதனுடைய உண்மையான காம்போசிஷன், ப்ளீச்சிங் பவுடருடைய உண்மையான காம்போசிஷன், உண்மையான ஃபார்முலா என்னன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், கொஞ்சம் சிக்கலா இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனால ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு CaO Cl2 அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்முலா படிச்சிட்டீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்லாக்டு லைம், ஒரு லைம் வாட்டர். அந்த லைம் வாட்டர் கூட குளோரினை பாஸ் பண்ணும்போது எனக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடும். தென் ஒரு ஆக்சிஜன் இருக்கும், ஒரு கால்சியம் இருக்கும். அது கூட 2 குளோரின் சேர்ந்து CaO Cl2 கால்சியம் ஆக்சி குளோரைடை கொடுக்குது. கால்சியம் ஆக்சி குளோரைடுன்னு சொன்னாலும் ப்ளீச்சிங் பவுடர்னாலும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளீச்சிங் பவுடர் இஸ் யூஸ்டு. ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஓகே, உங்களுக்கே தெரியும். மேபி இதுல இல்லாத பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை என்கிட்ட சொல்லலாம். ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்ட் லினன் இன் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆடை தொழிற்சாலைகள்ல பாத்தீங்கன்னா லினனா இருந்தாலும் காட்டனா இருந்தாலும் அது எல்லாத்தையும் அது கொஞ்சம் ப்ரௌனிஷா, அது கொஞ்சம் டேர்னிஷா இருக்கும், கொஞ்சம் அழுக்கு கலந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒயிட் ஆக்குறதுக்கு, நம்ம ப்ளீச் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்றோம். ஃபார் ப்ளீச்சிங் உட் பல்ப், காகித கூழ் அப்படின்னு சொல்லுவோம். மரத்தெல்லாம் அரைச்சி மரத்தூள்கள்ல இருந்து தான் நம்ம பேப்பரை செய்யறோம் அப்படின்னா அந்த மரத்தூள்கள்லாம் ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பிரவுன் சிரப்பியா இருக்கும். கூழ் அளவுக்கு ரொம்ப பிரவுனா இருக்காது, பட் பேல் பிரவுனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாண்டில் மாதிரி. சரி, அந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த பேப்பரை ஒயிட்டா மாற்றணும்னா we have to bleach it, otherwise we will get only a brown papers. ஓகேவா? சாக்லேட் மாதிரி பேல் பிரவுன்ல இருக்கிற பேப்பர்ஸ் தான் கிடைக்கும், ஒயிட் பேப்பர் கிடைக்காது. ஒயிட் பேப்பர் கிடைக்கணும்னா we have to bleach the pulp. உட் பல்ப் இருக்கு இல்லையா, மரக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தூள்களால உருவான கூழ், கூழ்னா பல்ப். சரி, அந்த கூழ் என்ன பண்றாங்கன்னா ப்ளீச்சிங் பண்றாங்க. அதனால எனக்கு பேப்பர் ஒயிட் ஆகுது. ஃபார் ப்ளீச்சிங் வாஷ்டு கிளாத்ஸ் இன் லாண்ட்ரி. ஸோ லாண்ட்ரியில பாத்தீங்கன்னா சலவை தொழிலாளிகள் துணிலாம் துவைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம வேஷ்டி ஷர்ட் இந்த மாதிரிலாம் அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க, அல்லது அரசியல் பிரமுகர்கள் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே தருவாங்க. என்னன்னா ஒயிட்டா, ரொம்ப ஒயிட்டா பளிச்சுன்னு இருக்கணுன்றதுக்காக ப்ளீச் யூஸ் பண்ணாங்க. இந்த வேர்டு கூட நல்லா இருக்குல்ல, பளிச்சுன்னு இருக்கணும்னா ப்ளீச் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மொக்கையா இருக்குதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, வேற ஏதாவது ஆப்டான வேர்டு. செகண்ட் ஒன், ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா as an oxidizing agent in many chemical industries. ஸோ நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கு. ஆக்சிடேஷன் எங்கெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறனோ அங்கெல்லாம் நான் ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணுவேன். ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா கிருமிகள்லாம் செத்துடும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் கொல்லக்கூடியது நேசன்ட் ஆக்சிஜனுடைய வேலை. ஆக்சிஜன் தனியா இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஆக்சிஜன் தனியா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜெர்மிசைட், பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடா ஆக்ட் ஆகும். அதனால ப்ளீச்சிங் பவுடர் இஸ் an oxidizing agent which kills germs அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், டு மேக் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ ஃப்ரம் germs. ஸோ ஜெர்ம்ஸ்லாம் இல்லாம கிருமிகள்லாம் இல்லாம தண்ணி சுத்தமா இருக்கணும் அப்படின்னா, குடிக்கிறதுக்கு தகுந்த சுத்தமான தண்ணி வேணும்னா நான் என்ன பண்ணலாம், ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணலாம். அப்ப பெரிய பெரிய டேங்க்ஸ்ல மாநகராட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, கார்பரேஷன் எல்லாம் டேங்க்ஸ் இருக்கும். ஈவன் முனிசிபாலிட்டிலையும் டேங்க் இருக்கும், பட் கார்பரேஷன்ல இருக்கிற டேங்க்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அது பல ஏரியாவுக்கு தண்ணியே தருது. அந்த டேங்க் எல்லாம் அப்பப்போ நம்ம வீட்டு டேங்க் எல்லாம் கிளீன் பண்ற மாதிரி அதெல்லாம் கிளீன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கிளீன் பண்ணவே முடியாது, அவ்வளவு பெருசுக்கு இருக்கும். அதுக்குள்ளார இறங்கி எப்படி கிளீன் பண்ண முடியும்? அவ்வளவு பாசி வளரக்கூடாது அப்படின்னா தடுக்கணும்னா அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் அதுல கொட்டிடுவாங்க. அப்போ அந்த தண்ணியில என்ன இருக்காது, கிருமிகள்லாம் இருக்காது, இருந்துச்சுனாலும் அது செத்துடும். அதனால அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. பட் ப்ளீச்சிங் பவுடர்ல குளோரின் இருக்கு, கால்சியம் ஆக்சைடு இருக்கு. இந்த காம்பவுண்ட் நம்ம பாடியில கண்டாமினேட் ஆகி அதனால நம்மளுக்கு நிறைய நோய்கள் வரும். அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. சைடு எஃபெக்ட் பத்தி கவலை இல்லை. ஒரு விஷயத்த சுலபமா முடிக்கணுன்றதுக்காக அந்த டேங்கை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு பதிலா ₹10 ₹20 ப்ளீச்சிங் பவுடர் பாக்கெட் வாங்கி கொட்டிட்டா தண்ணி சுத்தமாயிடும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்றதை பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க கார்பரேஷன் வாட்டர், முனிசிபல் வாட்டர் எல்லாம் குடிக்கிறீங்கன்னா அந்த தண்ணியில ப்ளீச்சிங் பவுடர் வாசனை வந்துச்சுன்னா தயவு செய்து அந்த தண்ணியை குடிக்காதீங்க. ஃபைன். ஸோ
அடுத்தது சோடியம் குளோரைடுடைய யூசஸ்ல ஒன்று தான் பார்க்குறோம் இல்லையா? The baking soda is commonly used in the kitchen for making tasty, crispy pakoras, etc. ஸோ பக்கோரா மட்டும் இல்ல, எதை வேணும்னாலும் நீங்க கிறிஸ்பியா வேணும்னு நினைச்சீங்கன்னா, எதெல்லாம் அப்படியே மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேக்கிங் சால்ட், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம், எக்ஸெட்ரா. சம்டைம்ஸ் இட் இஸ் ஆடட் ஃபார் ஃபாஸ்டர் குக்கிங். ஸோ ரொம்ப சீக்கிரமா உணவு தயாரிக்கணும், துரித உணவுகள் தயாரிக்கிறதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரி ஃபாஸ்டர் குக்கிங் செய்யறதுக்கு எனக்கு இந்த பேக்கிங் சோடா பயன்படும். த கெமிக்கல் நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். சோடியம் பைகார்பனேட். ஆனா நீங்க இந்த பேரையே படிங்க, அப்பதான் ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் இருக்கும். சோடியம் Na, ஹைட்ரஜன் H, கார்போனேட் CO3. ஸோ NaHCO3 இதுதான் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுடைய ஃபார்முலா. சரியா? இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா காமன்லி வி கால்ட் அஸ் பேக்கிங் சோடா, சமையல் சோடான்னு சொல்றோம். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு யூசிங் சோடியம் குளோரைடு as ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல். ஸோ சோடியம் குளோரைடை ஒரு ரா மெட்டீரியலா எடுத்துட்டு அதை ஹைட்ரலைசிஸ் பண்றோம், வாட்டர் கூட சேர்க்கிறோம், இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இன் பிரசன்ஸ் ஆஃப் அமோனியா. ஸோ சோடியம் குளோரைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, இந்த நாலுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது அமோனியா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹச் எடுத்துட்டு அமோனியம்மா மாறுது. அது அதுக்கப்புறம் குளோரின் எடுத்துட்டு அமோனியம் குளோரைடா மாறுது. ஓகே, இங்க இருக்கிற குளோரின், இதுல இருக்கிற ஒரு ஹச், இங்க இருக்கிற அமோனியா, மூணு சேர்ந்து அமோனியம் குளோரைடா போயிடுச்சு. NH3 இதுல இருக்கிற ஒரு ஹச் எடுத்துட்டு NH4, அப்புறம் Cl, அமோனியம் குளோரைடா போகுது. மீதி ஒரு Na இருக்கும், H2Oல ஒரு O இருக்கும், ஒரு H இருக்கும், இங்க CO2 இருக்கும் இல்லையா? ஸோ CO2 கூட ஒரு O சேர்ந்தா CO3, NaHCO3, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடைக்குது. ஸோ இப்படிதான் பேக்கிங் சோடாவை ப்ரிப்பேர் பண்றாங்க. என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். sodium chloride plus water plus carbon dioxide plus ammonia. sodium chloride, carbon dioxide, water, ammonia. இந்த நாலுத்தையும் ஒண்ணா சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமோனியம் குளோரைடு NH4Cl plus sodium hydrogen carbonate கிடைக்கும். sodium hydrogen carbonate is nothing but baking soda. Fine. Did you check the pH of sodium hydrogen carbonate in activity 2.14? So ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், பார்ட் 4ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி 2.14ல சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுடைய pH எவ்வளவுன்னு நீங்க செக் பண்ணீங்களா? அது கண்டிப்பா பேஸ் தான் அப்படின்றத அவங்க சொல்ல போறாங்க. Can you correlate why it can be used to neutralize an acid? ஒரு ஆசிடை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் உங்களால சொல்ல முடியும்? ஏன்னா ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா பேஸ் சேர்த்தா தான் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இது ஒரு பேஸ், ஆசிட் கூட பேஸ் சேர்ந்தா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இட் இஸ் a mild non-corrosive basic salt. அதே சமயம் பேஸோ ஆசிடோ கரோசிவா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க என்ன சொல்றாங்கன்னா சோடியம் பைகார்பனேட் ஒரு நான் கரோசிவ், மைல்டு நான் கரோசிவ் பேசிக் சால்ட் அப்படின்னு சொல்றாங்க. The following reaction takes place when it is heated during cooking. ஸோ சமைக்கும் போது என்ன ஆகுது, ஏன் அதை சமையல் சோடாவா பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க ரீசன் கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 2 times sodium hydrogen carbonate எடுத்துக்கிறேன். 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போகுது, கார்பன் டை ஆக்சைடா போகுது, சோடியம் கார்பனேட் கிடைக்குது Na2CO3. சரியா? ஃபைன். பேக்கிங் சோடா ஹீட் பண்ணும்போது அல்லது குக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா டூரிங் a cooking what happens to sodium hydrogen carbonate is nothing but it converted into sodium carbonate. அது Na2CO3 சோடியம் கார்பனேட்டா மாறுது. சோடியம் கார்பனேட் பேரு வாஷிங் சோடா பிளஸ் வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் has got various use in the household. ஸோ வீட்ல நிறைய இடங்கள்ல நம்ம சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டரை நிறைய விதத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எதையாவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். எதுவும் சொல்லல. யூசஸ் ஆஃப் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா ஆர் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாமா? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் மேக்கிங் பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் நடக்கணும்னா பன்னு மாதிரி ஏதாவது ஒன்று பேக்கரி ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு பேக்கிங் பவுடரா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். விச் இஸ் a mixture of baking soda, sodium hydrogen carbonate and a mild edible acid such as tartaric acid. tartaric acid கூட நம்ம யூஸ் பண்ணலாம். edible acids எதை வேணா யூஸ் பண்ணலாம். உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆசிட் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பேக்கிங் பவுடர் கூட edible ஆசிடை மிக்ஸ் பண்றோம். when baking powder is heated or mixed in water the following reaction takes place. ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை எடுத்துட்டு ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஆசிடின் பிரசன்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வாட்டரும் கிடைக்கும், பிளஸ் சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் கிடைக்கும். நான் என்ன ஆசிட் எடுத்துக்கணும் அதனுடைய சோடியம் சால்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு produced during the reaction can cause bread or cake to rise, making them soft and spongy. ஸோ ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டாலும் கேக் எடுத்துக்கிட்டாலும் அதை ஏன் கட் பண்ணும்போது நிறைய ஓட்டையா இருக்கு, அது ஏன் அப்படியே பன்னு அழுத்தினா இப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பேக்கிங் பண்ணும்போது சோடியம் பைகார்பனேட் அதுல போட்டு இருக்கிறோம், விச் இஸ் நத்திங் பட் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை போட்டு ஹீட் பண்ணும்போது அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ்லாம் வெளியில வரும். அப்படி வெளியில வரக்கூடிய கேஸ் ஓட்டோ போட்டுக்கிட்டு வெளியில வருது. அதனாலதான் எனக்கு நிறைய ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஸ்பாஞ்சஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்பாஞ்சி லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். செகண்ட் ஒன்
sodium hydrogen carbonate is also an ingredient in an antacid. ஸோ ஏற்கனவே நம்ம அசிடிட்னா என்னன்னு பார்த்துருந்தோம். மில்க் ஆஃப் மெக்னீஷியம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். சாப்பிடாம பட்னியா இருக்கிறோம், நிறைய வயிற்றுல ஆசிட் சுரந்துருச்சுன்னா நம்மளுக்கு வயிற்றுல பெயின் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்டாசிட்ஸ் எடுத்துக்கணும். மில்க் ஆஃப் மெக்னீஷியா இஸ் அ பெஸ்ட் antacid, MgOH twice, magnesium hydroxide or milk of magnesia is the best antacid. இதே மாதிரி ஆன்டாசிட்ல கொஞ்சமா நம்ம எதையும் ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணலாம். NaHCO3 sodium hydrogen carbonate one of the antacid அப்படின்னு சொல்றாங்க. Being alkaline, it neutralizes excess acid in the stomach and provides relief. ஸோ இதுவும் அல்கலைனா இருக்கிறதுனால, பேசிக்கா இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா நம்ம வயிற்றுல ஸ்டொமக்ல இருக்கிற எக்ஸஸ் ஆசிட், அதிகமா தேவையில்லாம சுரந்த ஆசிட்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிலீஃபை தருது. அப்பா பரவாயில்ல, வலி குறைஞ்சிருச்சு, வயிறு இவ்வளவு நேரம் வலிச்சுட்டு இருந்துச்சு, உங்களுக்கு இருந்த ஃபீல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க சோடியம் பைகார்பனேட்டை யூஸ் பண்ணதுனால. ஓகே, it is also used in soda acid fire extinguishers. So soda acid fire extinguisher னு ஒரு எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இருக்கு. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல நிறைய ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கரண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்யூட் நடக்குதுன்னா அங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது நெருப்பு அணைக்குமா யோசிச்சு பாருங்க. அதாவது கரண்டால வயர்லாம் பத்திக்கிட்டு எரியுது, அதை போய் இது அணைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் ஸ்பில்ஸ், ஏதாவது எண்ணெய் கசிவுகள் ஏதாவது ஏற்பட்டு இருக்கு, பெட்ரோல் டீசல் எந்த ஆயிலா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆயில் லீக் ஆயிடுச்சு, அதனால பத்திக்கிட்டு எரியுதுன்னா அந்த இடத்துல வெறும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வச்சு நம்மளால அணைக்க முடியுமானா முடியாது. சரி, அங்க ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணணும். சோடியம் கார்பனேட் மாதிரி லேயர்ஸை ஃபார்ம் பண்ணா சோடா ஆஷ் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி அது என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் கூட கான்டாக்ட் ஆக விடாம தடுக்கும். அப்போ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்லயே எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லயும் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் வித் ஹேஸ் செவரல் கெமிக்கல்ஸ். ஸோ சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் NaHCO3 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன், இதுக்கெல்லாம் சோடா ஐ மீன் பேக்கிங் சோடா யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். Then washing soda. Another chemical that can be obtained from sodium chloride is sodium carbonate dot decahydrate. Na2CO3.10H2O நம்ம என்ன சொல்லணும்னா டெக்கா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? 2 இருந்தா டை, 3 இருந்தா ட்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 10 இருந்துச்சுன்னா we called as டெக்கா அப்படின்னு சொல்லணும். சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட், இதுக்கு தான் கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட். காமன் நேம் நம்ம என்ன சொல்லணும்னா வாஷிங் சோடான்னு சொல்லுவோம். யூ ஹேவ் சீன் அபவுட் தட் சோடியம் கார்பனேட் கேன் பி அப்ளைன்ட் பை ஹீட்டிங் பேக்கிங் சோடா. ஸோ ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கலாம். இந்த ப்ராசஸ் நான் காமிக்கிறேன். சோடியம் குளோரைடை வச்சு சோடியம் குளோரைடோட வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடைக்கும். அந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எடுத்துட்டு ஹீட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் கார்பனேட் கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் வாஷிங் சோடா. சோடியம் கார்பனேட்டுக்கு பேர் என்னது? வாஷிங் சோடா. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னா சோடியம் குளோரைடு ஒரு டேபிள் சால்ட், நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுற உப்பு. இந்த உப்பு எடுத்துக்கிட்டு தான் என்னால சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். தட் இஸ் நத்திங் பட் பேக்கிங் சோடா. ஒரு சோடியம் குளோரைட்ல இருந்து பேக்கிங் சோடாவை ப்ரிப்பேர் பண்றேன். இந்த பேக்கிங் சோடாவை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணா, பேக்கிங் சோடாவை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணா எனக்கு வாஷிங் சோடா கிடைக்கும். அந்த வாஷிங் சோடா எதுக்கு பயன்படுது, என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? யூ ஹேவ் சீன் அபவுட் தட் த சோடியம் கார்பனேட் கேன் பி அப்ளைன்ட் பை ஹீட்டிங் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை ஹீட் பண்ணது மூலமா சோடியம் கார்பனேட் அல்லது வாஷிங் சோடா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரீகிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் கிவ்ஸ் வாஷிங் சோடா. ஸோ சோடியம் கார்பனேட்டை ரீகிறிஸ்டலைசேஷன் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும்? வாஷிங் சோடா கிடைச்சிடும்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் ஆல்சோ பேசிக் சால்ட். ஸோ வாஷிங் சோடாவும் ஒரு பேசிக் காம்பவுண்ட் தான். சோடியம் கார்பனேட் பிளஸ் 10 வாட்டர் மாலிகூல்ஸ் கிவ் சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட். ஓகே, வாட் டஸ் 10 வாட்டர் மாலிகூல் சிக்னிஃபை? இங்க 10 வாட்டர் மாலிகூல் எழுதிருக்காங்களே, அது எதை குறிக்குது அப்படின்னா இந்த சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடான்றது கிறிஸ்டலா இருக்கு. அந்த 10 வாட்டர் மாலிகூல், வாட்டர் இருந்தா கரைஞ்சி போயிடுமான்னு கேட்காதீங்க. வாட்டர் எப்பெல்லாம் டாட் ப்ராடக்ட்ல இருக்கோ அதெல்லாம் அந்த கிறிஸ்டலை இன்னும் ஹார்டா மாத்தும். ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு தனியா நீங்க படிக்கணும். வாட்டர் எப்பெல்லாம் இருக்கோ அந்த காம்ப்ளெக்ஸ்க்குலாம் பேரு, அந்த சால்ட்டுக்குலாம் பேர் என்னதுன்னா ஹைட்ரேட்டட் சால்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரேட்டட். சில ஹைட்ரேட்டட் சால்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கும்போது காப்பர் சல்ஃபேட் டாட் பென்டாஹைட்ரேட், ப்ளூ விட்ரியால், எப்சம், ஜிப்சம் இந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஈவன் ஜிப்சம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 10th பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஜிப்சம் வரும். இதோ இருக்கு. ஸோ கால்சியம் சல்ஃபேட் டாட் டைஹைட்ரேட், இதை என்ன சொல்றாங்கன்னா ஜிப்சம்னு சொல்றாங்க. ஜிப்சம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? மார்பிள்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கும்ல, அதுதான் ஜிப்சம்னு சொல்லுவோம். ஸோ ஜிப்சம்ல 2 வாட்டர் மாலிகூல் இருக்கு, அதனாலதான் அது மார்பிள் ரொம்ப ஹார்டா இருக்கு. ஒயிட் கலர் மார்பிள் உங்க கையால நீங்க உடைக்க முடிஞ்சா உடைக்கலாமா? முடியாது இல்ல, கஷ்டமா இருக்கும். ஸோ அது கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் அதுல ஹைட்ரேட் வாட்டர் மாலிகூல் இருக்கிறதுனால தான். வாட் டஸ் 10H2O சிக்னிஃபை? டஸ் இட் மேக் சோடியம் கார்பனேட் வெட்? சோடியம் கார்பனேட் அது வெட்டாக்கிடுமா, ஈரமாக்கிடுமா அந்த தண்ணி? இல்ல. வி வில் அட்ரஸ் திஸ் क्वेश्चन இன் தி நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ அடுத்த செக்ஷன்ல
உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த வாட்டருக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி வாட்டர் எழுதுனா என்ன அர்த்தம்ன்றதை எழுதிருப்பாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஜிப்சம், 2 டாபிக் இருக்கு. ஐ மீன் 2 கெமிக்கல் இருக்கு. ஒண்ணுல இருந்து இன்னொன்னு எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னு. அதுல உங்களுக்கு வாட் இஸ் மீன் பை H2O சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் பார்க்கலாம். சோடியம் கார்பனேட், வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், பேக்கிங் சோடா. வாஷிங் சோடா அண்ட் பேக்கிங் சோடா ஆர் யூஸ்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஃபார் மெனி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஆஸ் வெல். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு எனக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா வாஷிங் சோடாவும் யூஸ் ஆகுது, பேக்கிங் சோடாவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, யூசஸ் ஆஃப் வாஷிங் சோடா. சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடா இஸ் யூஸ்ட் இன் கிளாஸ், சோப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ பேப்பர் தயாரிக்கிற தொழிற்சாலைகளா இருந்தாலும் சரி, கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ், கண்ணாடிகள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள், அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஓகே, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா சோப் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துலயுமே சோடியம் கார்பனேட் எனக்கு ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும், வாஷிங் சோடா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செகண்ட் ஒன், இட் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் காம்பவுண்ட் சச் அஸ் போராக்ஸ். போராக்ஸ்ன்றது ஒரு கண்ணாடி, ஆனா ஆர்டினரி கண்ணாடிலாம் எப்படி உடையுதோ அந்த மாதிரி இது உடையாது. எக்ஸாம்பிள் நம்ம கண்ணில் ஆப்டிக்ஸ் போட்டு இருப்போம் இல்லையா, கண்ணாடி போட்டு இருப்போம், அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். உடஞ்சா அந்த கண்ணாடி கூஸ் கூசா மாறி நம்ம கண்ணெல்லாம் குத்தாது. ஓகேவா? அந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற கண்ணாடி, அந்த போராக்ஸை தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு சோடியம் கார்பனேட் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோடியம் கார்பனேட் அதாவது வாஷிங் சோடா, இட் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் காம்பவுண்ட் சச் அஸ் போராக்ஸ். போராக்ஸை தயாரிக்கிறதுக்கு எனக்கு வாஷிங் சோடா பயன்படுது, சோடியம் கார்பனேட் பயன்படுது. தேர்ட் ஒன், சோடியம் கார்பனேட் கேன் பி யூஸ்டு டு கிளீனிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் டொமஸ்டிக் பர்பசஸ். ஸோ வீட்டில் நம்ம அன்றாட டெய்லி லைஃப்ல நம்ம கண்ணாடி, ஷெல்ஃப், சில இடங்கள்ல துடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சோடியம் கார்பனேட்டை கிளீனிங் ஏஜென்ட்டா, கிளீன்சிங் ஏஜென்ட்டா பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. Fine. Fourth one, it is used for removing permanent hardness of water. Water, suppose hard water இருந்துச்சுன்னா, there are two types of water, soft water, hard water அப்படின்னு சொல்லுவோம். சாதா தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? இன்னொன்னு உப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா? உப்பு தண்ணிக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன பேருனா ஹார்ட் வாட்டர் அப்படின்னு பேரு. சார் உப்பு தண்ணினா சால்ட் வாட்டர்னு சொல்லக்கூடாதா கேட்காதீங்க. சால்ட் தண்ணியில கரைச்சி வச்சிருந்தா வி கால்ட் சால்ட் வாட்டர். நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுற உப்பு இல்லாம வேற எதேதோ சால்ட்லாம், மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி என்ன சால்ட் வேணா பூமியில இருந்து தண்ணியில கரைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹார்ட் வாட்டர். அந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகும்னா வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன், பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. ஃபைன். 2.4.4, ஆர் த கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் ரியலி ட்ரை. சால்ட்டுடைய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உண்மையிலேயே ட்ரையா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, வாஷிங் சோடா பார்த்தோம், அதுல டெகாஹைட்ரேட் 10 வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால அது ஈரமா இருக்குமா அல்லது அது ட்ரையா தான் இருக்குமா, அது எவ்வளவு ஹார்டா இருக்கு, அதுக்கு காரணம் இந்த வாட்டர் மாலிகுல் தான். எப்படி வாட்டர் மாலிகுல் ஹார்ட்னஸ்க்கு காரணமா இருக்கு, இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்ப ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரியா? ஹாய் கவின். அது ஏன் கவினுக்கு அப்புறம் 2 டாட் வச்சு ஆர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இனிஷியல் கவின் ஆர் அப்படிதானே, ஆனா கவின் டாட் டாட் ஆர். சரி, மேபி ரோபோ எந்திரன்லாம் டாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரஜினி அந்த மாதிரி சொல்றீங்களோன்னு நினைக்கிறேன். ஓகே, யாருமே இல்லைன்னா நான் லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன், ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஒருத்தவங்க லைவ்ல இருக்கீங்க 30 மினிட்ஸ், அட்லீஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம், லெசனை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு 2 pages இருக்கும், இல்ல 17, 18, 19, 3 pages. Activity 2.15, heat a few crystals of copper sulfate in a dry boiling tube. Okay, ஒரு பாய்லிங் டியூப் எடுத்துக்கிட்டோம், டெஸ்ட் டியூப் மாதிரியே கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுக்கு பேர் பாய்லிங் டியூப். அதுல காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். காப்பர் சல்ஃபேட் ஃபார்முலா CuSO4. ஓகேவா? CuSO4.5H2O இருக்கணும் உண்மையிலேயே காப்பர் சல்ஃபேட்டுடைய ஃபார்முலா. பட் அது எப்படின்றத நான் சொல்றேன். காப்பர் சல்ஃபேட் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? CuSO4 காப்பர் சல்ஃபேட். இது ப்ளூ கலர்ல இருக்குன்னா அதுல கண்டிப்பா பென்டாஹைட்ரேட் 5 வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு அர்த்தம். காப்பர் சல்ஃபேட் என்ன கலர்ல இருக்கு, அதை பாய்லிங் டியூப்ல வச்சு ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னவா மாறுது அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். ஓகே, heat a few crystals of copper sulfate in a dry boiling tube. ஒரு பாய்லிங் டியூப் எடுத்துட்டோம், டெஸ்ட் டியூப் மாதிரி பெருசா இருக்கும், தடியா இருக்கும். ஸோ ஹீட் பண்ணாலும் சீக்கிரமா கிராக் ஆகாது, உடஞ்சிடாது. ஹீட் பண்ணா கண்ணாடிலாம் சில நேரத்துல கிராக் ஆகி உடஞ்சிடும் இல்லையா, அப்படி ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம பாய்லிங் டியூபை எடுத்துக்கிறோம். அதை எவ்வளவு பாயில் பண்ணாலும் சீக்கிரமா அது கிராக் ஆகாது. பாய்லிங் டியூப்குள்ளார காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டு ஹீட் பண்றோம். வாட் இஸ் த கலர் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட் ஆஃப்டர் ஹீட்டிங்? ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் காப்பர் சல்ஃபேட் கலர் என்ன? ஃபர்ஸ்ட் ஹீட் பண்றதுக்கு முன்னாடி காப்பர் சல்ஃபேட் என்ன கலர்னு சொன்னீங்களாடா லூசுங்களா? காப்பர் சல்ஃபேட் என்ன கலர்ல இருக்கும்னா கெரோசின் மாதிரி, இல்ல வானம் ஸ்கை மாதிரி ரொம்ப ப்ளூவா இருக்கும். ஓகேவா? ஸ்கை ப்ளூ மாதிரி டார்க்கா ஸ்கை ப்ளூவா இருக்கும், அது காப்பர் சல்ஃபேட்டுடைய கலர். ஸோ அதை ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா அது ஒயிட் கலரா மாறி இருக்கும். ஏன் மாறி இருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு தெரியல.
Do you notice water droplets in the boiling tube? So இந்த boiling tubeல water drops அந்த இடத்துல என்ன பண்ணா நீர் குமிழிகள் நீர் திவலைகள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. வேர் ஹேவ் திஸ் கம் ஃப்ரம்? இந்த தண்ணிலாம் எங்க இருந்து வந்திருக்கும்? அப்ப இந்த காப்பர் சல்பேட்ல தண்ணி இருந்திருக்கு. அதனால தான் ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர்லாம் வேப்பரா மாறி இந்த இடத்துல டிராப்ஸா மாறி இருக்குன்னு அர்த்தம். கண்டென்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். Add 2 to 3 drops of water on the sample of copper sulfate obtained after heating. நான் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒயிட் கலரா மாறி இருக்கும். இல்ல ஏதோ ஒரு கலரா மாறி இருக்கும். காப்பர் சல்பேட்டை ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ண காப்பர் சல்பேட்ல திரும்ப ஒரு 2, 3 drops வாட்டர் ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. What do you observe? Is the blue color of copper sulfate restored? திரும்ப அந்த ப்ளூ கலருக்கு திரும்ப வந்துருச்சா இல்ல வரவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றது புரியுதா? காப்பர் சல்பேட் உண்மையிலே என்ன கலர்னா ப்ளூ கலர். அதை எடுத்துட்டு பாயிலிங் டியூப்ல வச்சு ஹீட் பண்ண சொல்றாங்க. ஹீட் பண்ணா என்ன ஆகும்னா காப்பர் சல்பேட் ப்ளூ கலர்ல இருந்து கலர்லெஸ்ஸா மாறும், ஒயிட் கலரா மாறும். அதுல இருந்து வாட்டர் எல்லாம் எவாபரேட் ஆயிடும். அதான் அந்த பாயிலிங் டியூப்ல டிராப்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. அகைன் அந்த டிராப்ஸ் எல்லாமோ அல்லது நான் ஏதாவது கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து உள்ளார ஊத்துறேன்னா அந்த காப்பர் சல்பேட் திரும்ப என்ன ஆயிடும்னா மறுபடியும் ப்ளூ கலராவே மாறிடும். இது ஆக்டிவிட்டியா நீங்க பிராக்டிகலா செய்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபைன். செய்து பார்த்துட்டு கூட சொல்லுங்க. Figure 2.9 removing water of crystallization. Fine. Copper sulfate crystals which seems to be dry contain water of crystallization. So copper sulfate crystal நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரையா தான் இருக்கு பாக்குறதுக்கு. contains water of crystallization. ஆனா அதுல என்ன இருக்குன்னா water of crystallization இருக்கு. ட்ரையா இருக்குன்னா காஞ்சி போயிருக்குன்னு அர்த்தம். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனா ஈரமா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல. வாட்டர் அதுல வந்து சேர்ந்து அதை கிறிஸ்டலா மாத்திருக்கும், ஹார்டா மாத்திருக்கும். சோ அதுக்கு பேர் தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லணும். அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். when we heat the crystals this water is removed and the salt turns white. சோ காப்பர் சல்பேட்ல வாட்டரும் சேர்ந்து அதை கிறிஸ்டலா மாத்திருக்கும், ஹார்டா மாத்திருக்கும். நான் ஹீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டர் தான் எவாபரேட் ஆகும். அதனாலதான் அந்த கிறிஸ்டல் எனக்கு என்ன ஆகுதுன்னா டர்ன்ஸ் ஒயிட், திரும்ப ஒயிட் கலரா மாறிடுதுன்னு சொல்றாங்க. இஃப் யூ மாய்ஸ்டன் த கிறிஸ்டல் அகைன் வித் வாட்டர், திரும்ப அந்த கிறிஸ்டலை ட்ரை பண்ணி வாட்டர்லாம் எவாபரேட் பண்ணியாச்சு, ஒயிட்டா மாறிடுச்சு. திரும்ப அதை தண்ணி ஊத்துனா மாய்ஸ்டன் பண்ணா ஈரமாக்கனா யூ வில் ஃபைண்ட் தட் ப்ளூ கலர் ஆஃப் த கிறிஸ்டல் ரீஅப்பியர். திரும்ப அந்த ப்ளூ கலர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாட்டர் கூட தான் கிறிஸ்டல் காப்பர் சல்பேட் கலந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். Water of crystallization is the fixed number of water molecules present in one formula unit of salt. ஒரு salt இருக்கு, அந்த salt கூட fixed number of water molecules, இத்தனை water molecules தான் இந்த salt கூட சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு fixed numberல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சால்ட்லயும் வாட்டர் மாலிகுல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்னு ஒண்ணு எழுதிருக்காங்க. CA அப்படின்னா கால்சியம், SO4னா சல்பேட், கால்சியம் சல்பேட். ஆனா கால்சியம் சல்பேட் கூட எப்பயுமே என்ன இருக்கும்னா 2 வாட்டர் மாலிகுல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்டா இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஓகேவா? இன்கேஸ் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்ல 1.5 வாட்டர் மாலிகுல், மொத்தம் 2 வாட்டர் மாலிகுல் இருக்கு. 1.5 வாட்டர் மாலிகுல் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற ஆஃப் வாட்டர் மாலிகுல் இருக்கும்போது அப்ப அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு கிறிஸ்டல் வாட்டர் கூட எவ்வளவு நம்பர் ஆஃப், அதாவது ஒரு சால்ட் இருக்கு, அந்த சால்ட் கூட எவ்வளவு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ், ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஒரு சால்ட் கூட சேர்ந்து அதை கிறிஸ்டலா ஹார்டா மாத்தி வச்சிருந்துச்சுன்னா we called as water of crystallization. புரியுதா இல்ல குழப்பமா இருக்கா? இன்கேஸ் யாருக்காவது குழப்பமா இருக்குன்னா லைவ்ல இருக்கவங்க சாட்ல சொல்லலாம், இல்லனா கண்டினியூ பண்ணலாம். Fine. Again I will read from this line. Water of crystallization is the fixed number of water molecules present in one formula unit of a salt. ஒரு சால்ட்டோடைய ஒரு ஃபார்முலா யூனிட் எடுத்துக்கிட்டா, ஒரே ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டா அந்த சால்ட் கூட எவ்வளவு வாட்டர் மாலிகுல் சேர்ந்திருக்கோ, ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் சேர்ந்திருக்கோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லணும். அப்போ இங்க வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எவ்வளவுனா 5. ஓகேவா? சரி பாருங்க, 5 வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஒன் ஃபார்முலா யூனிட் ஆஃப் காப்பர் சல்பேட். CuSO4 காப்பர் சல்பேட் இருக்கு. ஒரு காப்பர் சல்பேட் ஃபார்முலா கூட எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்கும் அப்படின்னா 5 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்ப 5 வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஒன் ஃபார்முலா யூனிட் ஆஃப் காப்பர் சல்பேட். கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்பேட் இஸ், அப்ப ஹைட்ரேட்டட் காப்பர் சல்பேட் வாட்டர் சேர்ந்து இருக்கக்கூடிய காப்பர் சல்பேட்டுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டா CuSO4.5H2O அப்படின்னு சொல்றாங்க. CuSO4.5H2O. ஓகேவா? Now you would be able to answer the question whether the molecules of sodium carbonate decahydrate is wet. இப்போ நீங்க சொல்லுங்க, sodium carbonate decahydrate அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வாஷிங் சோடா. அந்த வாஷிங் சோடா ஈரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது, ட்ரையா தான் இருக்கும், கிறிஸ்டலா தான் இருக்கும். ஆனா அதுல 10 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால தான் அது கிறிஸ்டலாவே இருக்குன்னு சொல்லணும். சோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வாஷிங் சோடாவுக்கு எவ்வளவுன்னு கேட்டா 10ன்னு சொல்லணும், காப்பர் சல்பேட்டுக்கு எவ்வளவுன்னு கேட்டா 5ன்னு சொல்லணும். ஓகே தானே? சரி. On the other hand, which possesses water of crystallization is gypsum.
ஓகே. ஒன் அதர் சால்ட். ஓகே. இன்னொரு சால்ட் எடுத்துக்கிறோம். ஒன் அதர் சால்ட் விச் பொசஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் ஜிப்சம். ஜிப்சமும் என்னன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஃபார்முலா பாருங்க. இட் ஹேஸ் 2 வாட்டர் மாலிகூல்ஸ் as வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்ல அது எத்தனை வாட்டர் மாலிகூல் இருக்குன்னு கேட்டா 2 வாட்டர் மாலிகூல் இருக்கு. இட் ஹேஸ் த கெமிக்கல் ஃபார்முலா CaSO4 கால்சியம் சல்ஃபேட் டாட் டைஹைட்ரேட். 2 இருக்கிறதுனால டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் லுக் இன்டு த யூஸ்ஃபுல் ஆஃப் திஸ் சால்ட். இந்த சால்ட் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். உங்களுக்கு எலும்புலாம் உடஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் கட்டுறதுக்கு மாவு கட்டுவாங்க தெரியுமா? நான் சொல்றது போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான்னு சொல்லி கட்டுவாங்கல்ல, அந்த கட்டு இல்ல. நான் சொல்றது மாவு கட்டு. நீங்க ஏதாவது மரத்து மேல ஏறி கீழே விழுந்துட்டீங்க, காம்பவுண்ட் மேல ஏறி விழுந்துட்டீங்க, ஸ்கூல்ல ஏதாவது விளையாடும் போது ஷார்ட் புட் போடும் போது ஏதாவது ஒரு நேரத்துல ஹை ஜம்ப் பண்ணும்போது கீழே வந்து கையை உடச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு மாவு கட்டுன்னு ஒண்ணு போடுவாங்க. சரியா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு கட்டு போடுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். Plaster of Paris. On heating gypsum at 373 Kelvin. 373 Kelvin is nothing but 100 degrees Celsius. So gypsum எடுத்துக்கிட்டு 100 டிகிரிக்கு ஹீட் பண்ணா என்ன ஆகும்னா it loses water molecules and become calcium sulfate hemihydrate. HEME. சாரி MI. HEMI. ஹெமி அப்படின்னு சொன்னாலும் செமி அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஹெமி அப்படின்னாலும் பாதின்னு அர்த்தம், செமி அப்படின்னாலும் பாதின்னு அர்த்தம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெமிஸ்பியர், ஹெமி சர்க்கிள். ஹெமினா பாதின்னு அர்த்தம். செமிஸ்பியர், செமி சர்க்கிள் அப்படின்னாலும் பாதிதான். சரியா? சரி, உங்களுக்கு பிடிச்ச வேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஜிப்சம் இருக்கு. ஆன் ஹீட்டிங் ஜிப்சம் அட் 373 கெல்வின். 373 கெல்வினுக்கு ஜிப்சம் எடுத்துட்டு ஹீட் பண்ணா அது வாட்டர் மாலிகுலை லாஸ் பண்ணிட்டு பிகம்ஸ் கால்சியம் சல்ஃபேட் CaSO4 ஹெமிஹைட்ரேட். ஹெமினா அர்த்தம் பாதி வாட்டர் மாலிகுல் இருக்கு. சோ அப்ப 2 கால்சியம் சல்ஃபேட்டுக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு அர்த்தம். சார் வாட்டர் மாலிகுல் எப்படி சார் பாதி ஆக்க முடியும்னு கேட்காதீங்க. ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா அது கூட 2 கால்சியம் சல்ஃபேட் சேர்ந்து இருக்கும். அப்ப ஒரு கால்சியம் சல்ஃபேட்டுக்கு எத்தனை வாட்டர் இருக்குன்னு கேட்டா half வாட்டர் இருக்குன்னு சொல்லணும். இந்த மாதிரி தான் அவங்க எழுதுவாங்க. சரியா? இதை நீங்க 11th வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில மோல் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். ஃபைன். இப்போதைக்கு இதை பார்க்கலாம். திஸ் இஸ் கால்டு இந்த கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் இருக்கு இல்லையா, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இதுக்கு பேர் தான் என்னன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்றோம். பாரிஸ்ல தான் இது இருக்கான்னு கேட்காதீங்க. இதுக்கு பேரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். மேபி பாரிஸ்ல தான் முதல்ல மாவு கட்டு போறதுக்கு ஆரம்பிச்சாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும். ஓகே. The substance which doctors use as plaster for supporting fractured bones in the right position. So உடஞ்சி போன எலும்புகளை ரைட்டான பொசிஷன்ல வச்சு சப்போர்ட் பண்றதுக்கு நான் பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க, மாவு கட்டு போடுவாங்க. சோ அதுக்கு இது யூஸ் ஆகுது. அதனாலதான் இதுக்கு பேரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். Plaster of Paris is a white powder and on mixing with water it changes to gypsum. So plaster of Paris என்றது white கலர்ல பவுடரா இருக்கும். அந்த பவுடரை தண்ணியில கலந்து வைக்கும் போது அது என்ன ஆயிடும், கட்டியாக ஆரம்பிக்கும். அப்படி கட்டியாகும் போது ஜிப்சமா மாறிடும். அதை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. சரியா? கட் பண்ணி வேணா எடுக்கலாம். ஒன்ஸ் அகைன் கிவிங் a hard solid mass. So gypsum என்றது ரொம்ப ஹார்டா இருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா மாத்தி பவுடரா எல்லாரும் விற்கிறாங்க. அதை டாக்டர்ஸ் வாங்கி அது கூட தண்ணியை கலந்து எங்க தேவையோ அந்த இடத்துல கட்டுவாங்க. அப்படி கட்டினதுக்கு அப்புறம் அது ஹார்டா மாறிடும். நம்ம அசைக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 20 நாள் 10 நாள் 1 மாசம் அந்த மாதிரி கழிச்சு கட் அவுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு போன்லாம் என்ன ஆயிடும், கூடிடும்னு சொல்லுவாங்க. கூடிடும்னா ஒட்டிடும். ஒட்டிக்கும்னா கம்மு போட்டு ஒட்டுறது இல்ல, போன் ஒட்டுதுன்னு அர்த்தம்னா அது இருந்த மாதிரியே மாறும். சரியா? Fine. Plaster of Paris is a white powder. இதெல்லாமே ஓகே தானே? Giving a solid substance. So calcium sulfate that hemihydrate, இதுக்கு பேரு plaster of Paris. இதை எடுத்துட்டு 1.5 வாட்டர் மாலிகுல் அது கூட சேர்த்துட்டா அப்ப calcium sulfate dihydrate gypsum மாறிடுது. gypsum என்றது மார்பிள் மாதிரி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸா இருக்கும். Fine. Note that only half a water molecule is shown to be attached as water of crystallization. பாத்தீங்கன்னா இங்க தெரியும் water of crystallization எவ்வளவுதான் இருக்குன்னா half water molecule தான் இருக்கு. How can you get half a water molecule? எப்படி உங்களுக்கு பாதி தண்ணி கிடைக்கும்? It is written in this form because of 2 formula units of calcium sulfate shares 1 molecule of water. இதை ஏன் இப்படி எழுதிருக்காங்கன்னு கேட்டா 2 கால்சியம் சல்ஃபேட் 1 வாட்டர் மாலிகுலை எடுத்துக்குது. அப்ப 1 கால்சியம் சல்ஃபேட் எவ்வளவு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்குதுன்னு கேட்டா அதுல பாதி தான் சொல்லணும். அதனாலதான் ஹாஃப்னு எழுதிருக்காங்க. உங்களுக்கு புரிதலுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இப்பயும் புரியலனா விட்டுருங்க, இல்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரியா? Fine. Plaster of Paris is used for making toys, materials for decoration and for making surfaces smooth. So டெக்கரேஷனுக்காக நம்ம சீலிங் ஃபால் இருக்கு இல்லையா, அதுலயும் நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை சில இடங்கள்ல பயன்படுத்துவோம். டாய்ஸ் பொம்மைகள் செய்யறதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பயன்படுத்துறாங்க. சர்ஃபேஸை ஸ்மூத்தா வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஈவன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை செவரு ஃபுல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சாங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப மழமழன்னு இருக்கும். சரியா?
புட்டி சால்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய ஒன் ஆஃப் த ஃபார்ம். பட் கொஞ்சம் டர்ட், இம்பியூரிட்டிஸ் கலந்து இருக்கிற ஃபார்ம். பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுக்கு அந்த அந்த அத நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா, அதுல PUTTY புட்டின்னு தான் எழுதியிருக்கும். பட்டின்னு சொன்னாலும், புட்டின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் நெனைக்கிறேன். யாராவது பெயிண்ட் அடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க ஏன் பெயிண்ட் அடிக்கிறவன் ஏன் சார் இந்த வீடியோ பார்க்க போறான்? நீங்க சொல்றது என் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. 10th ஸ்டூடண்ட்ஸ் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு காமெடி ரீல்ஸ் பார்க்கறதுக்கும், படம் பார்க்கறதுக்குமே டைம் கரெக்ட்டா இருக்கும். ஏதாவது சினிமா பாட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இருக்கும்ல. ஸோ அதனால ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கலன்னா, அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு, உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுடைய சன் ஆர் டாட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் ஸ்டூடண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு. நடத்துறது புரியுதுன்னு புரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. புரிஞ்சா மட்டும். Try to find out why is calcium sulfate hemihydrate called plaster of Paris. சரி. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்னு சொன்னோம் இல்லையா? அத ஏன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்றோம்? அப்படின்னு முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க பார்க்குற YouTubeலயே கூட நீங்க நெட்ல போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லன்னா Googleல சர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபைன். எக்ஸர்சைஸ். இதோட அப்ப இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. வாவ்! நம்ம ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். செகண்ட் சாப்டர். வாட் யூ ஹேவ் லேர்ன். இந்த சாப்டர்ல நீங்க என்னலாம் படிச்சீங்கன்றது இந்த இடத்துல இருக்கு. சோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, ஒன் பை ஒன்னா பாருங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒரு பார்ட்லயும் நம்ம இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நடத்தணும் இல்லையா? சோ பாஸ் பண்ணி வீடியோவ பாஸ் பண்ணி இங்க இருக்கிற லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டீங்களா? எக்ஸாம்க்கு ரெடியானத சொல்லுங்க. ஃபைன். அடுத்தது என்ன சாப்டர் போடலாம்? 3rd சாப்டரே நடத்தலாமா கெமிஸ்ட்ரில அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. தேங்க் யூ ஆல்.